ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கிய தலைவன் யாருன்னா, கிட்டத்தட்ட 370 வந்து பிஜேபி அரசு ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு எகென்ஸ்டா குரல் கொடுத்தவன். இன்னைக்கு அந்த 370 ரிமூவ் பண்ணதுனால தான் காஷ்மீர்ல பொதுப்படையான தேர்தல் நடந்து அங்க இருக்கிற மக்கள் நிம்மதியா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுறாங்க. அங்க எந்த ஒரு சத்தம் சந்தடி இல்லாம அந்த பகுதி இப்போ நிம்மதியா இருக்கு. அது இந்தியாவோடு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவங்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு காங்கிரஸ் போராடுது. அப்படின்னா காங்கிரஸோட அறிவு எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்தது நாம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில சொங்கி சுடலைங்க என்ன பண்றாங்கன்னா, அதே பாரு வடக்காலாம் வந்து நீட் தேர்வுக்காக எப்படி எல்லாம் போராடுறான். தமிழம் பாரு எதுவுமே வாய் திறக்க மாட்டான். என்ன மயிர்கடா நாங்க வாயை திறக்கணும். டேய், அவன் அறிவே இல்லாம கேணத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அந்த கேணத்தனத்தை பண்றதுக்கு தமிழனை தூண்டுற பத்தியா நீ எப்பேற்பட்ட கேணையனா இருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழனோட முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? அறிவு தான். சரியது தப்பு எதுன்னு யோசிச்சு செய்வான். எவனாவது ஒருத்தன் போனா அவனுக்கு பின்னாடியே செம்பரியாட்டு மந்த மாதிரி போய் உழவுறம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி ஓரளவுக்கு நல்ல ஆட்சி தான். இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல படிச்ச எஜுகேட்டட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. படிக்காதவனே அவளை யோசிக்கிறான்னா படிச்சவன் எப்படி யோசிப்பான்? எது சரி எது தப்புன்னு அவனுக்கு தெரியாமல இருக்கும். இப்போ அடுத்தது இந்த நீட் தேர்வு விஷயத்துக்கு வரும். இந்த நீட் தேர்வை இவங்க போராட்டம் பண்ணா மட்டும் வந்து டோட்டலா நிறுத்திட முடியுமா? இப்போ இந்த நீட்டை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்த சிபிஎஸ்இ ஸ்ட்ரக்சரையே டெஸ்ட்ராய் பண்ணணும். அது முடியுமா? முடிஞ்சா உங்களால இன்னைக்கு வடக்கம் போராடுறான், தமிழ்நாட்டுக்காரன் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறான்னு பேசக்கூடிய சொங்கி சுடைகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால முடிஞ்சா தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ கல்வி முறையா முழுமையா அகற்றுங்க. பழைய கட் ஆஃப் கல்வி முறையை கொண்டு வாங்க. மெட்ரிக்கே எங்களுக்கு போதும். நீங்கள் வந்து பெருசு அவ்வளோன்னு அவுக்குறீங்கல்ல, எங்களுக்கு வந்து ஹிந்தி வேணாம் ஆங்கிலமே போதும். அதே மாதிரி எங்களுக்கு மெட்ரிக் முறை கல்வியே போதும், சிபிஎஸ்இ வேணான்னு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி கேணத்தனமான அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போய் இளைஞர்கள் தங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்காம தங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சு அதை நோக்கி போங்க. உங்க வாழ்க்கையை முதல்ல பாருங்க.